அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கால்நடை உதவி மருத்துவர் சங்கத்துடைய செயற்குழு கூட்டம் இன்னைக்கு வந்து சென்னையில் இங்கே நடந்திருக்கு. கால்நடை இது இந்த கூட்டரங்கில் முதலாக நாங்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு சி சோஜப் விஜய் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா சரித்திரத்திலே இல்லாத நிகழ்வா 210 கால்நடை, அதாவது உதவி கால்நடை நிலையத்தை மருந்தகத்தை வந்து விஹெச்ஆ தரம் உயர்த்ததுனால நிறைய மாடுகளுக்கு வந்து ஒரு தரம் உயர்த்தப்பட்ட சிகிச்சை வழங்கப்பட இருக்கு. இதுக்கு ஆணை வெளியிட்ட முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதனால என்னன்னா, கிராமப்புறங்களில் உள்ள அந்த பிளாக் லெவல்ல வந்து உயர்தர சிகிச்சை, நல்ல அறுவை சிகிச்சை, அதே மாதிரி டெவலப்மெண்ட் நிறைய நடக்கும். இதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் எங்க துறையில ஒரு 4000க்கு மேற்பட்ட பணியாளர் பற்றாக்குறை வந்து இருக்கு. அதாவது மின்சாரத்துறையில நடந்த மாதிரி அதாவது நிரந்தரமாவோ தற்காலிக அடிப்படையிலேயோ கான்ட்ராக்ட் அடிப்படையிலேயோ போட்டு அந்த பற்றாக்குறையை நீக்கணும்னு நாங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வச்சுக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 1200 கால்நடை மருந்தகங்களை கால்நடை உதவி மருத்துவரே திறக்கிற நிலைமைக்கு இருக்கு. இதனால என்னன்னா, எங்க பணியே ரொம்ப கெட்டு போகுது. அனிமல்ஸ்க்கும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வந்து டெவலப்மெண்ட் பண்றதுல அரசாங்கம் எவ்வளவு முனைப்பா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு தரம் உயர்த்தப்பட்ட சிகிச்சை வந்து அனிமல்ஸ் கிடைக்கிறதுக்கு இவ்வளவு முயற்சி எடுத்த அரசாங்கம் உடனடியாக பணியாளர் பற்றாக்குறையை தீர்க்கணும். மேலும் எங்க இதுல வந்து காலமுறை ஊதியம் வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள்லையும் வழங்கப்பட்டிருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வழங்கப்பட்டது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, நீதிமன்றத்தில் இருக்கு. இப்போதைக்கு புதிய வடிவில் மாற்றி அரசாங்கம் வந்து 20 வருடம் ஆனாலும் இந்தியாவிலேயே ப்ரொமோஷன் இல்லாத ஒரே டிபார்ட்மெண்டா நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். அதனால அதை மாற்றி எங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு, டைப் பவுண்ட் ப்ரொமோஷன் வந்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழி செய்யணும் அரசாங்கம். மேலும் ஒரு முக்கியமான ஒரு திட்டம் கோரிக்கை வந்து எங்க சங்கத்தின் மூலமா வைக்கிறோம். அது முக்கியமான கோரிக்கை என்னன்னா, கால்நடை மருத்துவர்கள் வந்து 8 to 12 ஒரு 3 மணி நேரம் இல்லாம இருந்து அதுக்கப்புறம் வர்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, சிகிச்சை வந்து கண்டினியூஸா கொடுக்க முடியல. இது உயிர் சிகிச்சை, உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இதுல என்ன ஆகுதுன்னா, ஒரு சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 12 மணிக்கு எல்லாரும் போயிடுவாங்க, மாடு கொண்டு வந்துட்டு திருப்பி போறாங்க. இதனால நாங்க அரசாங்கத்தில் வைக்கிறது, இது உயிர் உள்ள சிகிச்சைனால 9 to 3 வந்து எங்களுக்கு கண்டினியூஸ் சிகிச்சை கொடுத்தா ஃபார்மர்ஸுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆகும். இதனால உங்களுக்கே தெரியும், மாடுகளுக்கு வந்து அரசாங்க மருத்துவமனை தான் ஒரே ட்ரீட்மெண்ட் இடம். நம்மளுக்கு ஹியூமன் டாக்டர் மாதிரி இல்லை. நாங்கள் கண்டினியூஸா இருக்கிறது வந்து நல்ல டெவலப்மெண்ட்டை உருவாக்கும். அனிமல் வாயிலா ஜீவன்கள் நல்லா வளர்ச்சி அடைவதற்கு உதவி செய்யும். மேலும் NDLMனு ஒரு திட்டம் வந்திருக்கு எங்க திட்டத்தில், கணினிமயமாக்கம். அதை நாங்கள் எதிர்க்கல. ஆனா அந்த திட்டத்தில் சரியான முறையால பயன்படுத்தாதனால என்ன ஆகுதுன்னா, அரசு நாங்கள் சிகிச்சையை விட்டுட்டு OTP வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். OTP வாங்குறதுனால என்ன ஆகுன்னா, அனிமல்ஸ்க்கு வந்து சிகிச்சை அளிக்க முடியல. ஒரு அனிமலுக்கு வந்து OTP வாங்கி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 20 நிமிஷம் ஆயிடுது, சிகிச்சை எங்களால் அளிக்க முடியல. அதனால இதே இதை வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில அங்கன்வாடி பணியாளர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்க டிபார்ட்மெண்ட்ல டாக்டரே பண்ணிக்கிட்டு இருக்கோம், பணியாளர் பற்றாக்குறை இருக்கிறதுனால. உடனே அரசாங்கம் எங்களை ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்றதுக்கு அலோவ் பண்ணி அந்த டைமையும் 9 to 3ன்னு கொண்டு வந்துட்டா எங்களுக்கு நல்லா இருக்கும். NDLM சிகிச்சையில எங்களுக்கு விலக்கு கொடுக்கணும். மருத்துவர்கள் வந்து சூப்பர்வைசர்னு சொல்லி எங்களை மருத்துவம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணணும்னு சொல்லி முதலமைச்சர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானமும் அதை தான் நிறைவேற்றியது. அலுவலக பணியாளர்கள் பணியிடங்கள் தாண்டி மருத்துவ உதவியாளர்கள் 4000 இடங்கள் இருக்குன்றீங்க. உங்களுடைய வேலைகள், அதாவது மருத்துவ உதவிகள், மற்ற செயல்கள், அதாவது எங்களுக்கு கீழே இருக்க 2 ஒன்று வந்து டெக்னிக்கல், அதாவது வேலை செய்யற சென ஊசி போடுறதுக்கும் ஊண்டு கிளீனிங்க்கும் லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர்னு இருக்காங்க. அவங்களுடைய பற்றாக்குறை வந்து 54% பற்றாக்குறை இருக்கு. அது கீழே வந்து கிளீன் பண்ணுவாங்க இல்லையா, அசிஸ்டன்ட் கிளீன் பண்றவங்களோட பற்றாக்குறை வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% இருக்கு. எண்ணிக்கை சொல்லுங்க. அதாவது கரெக்டா சொல்லணும்னா சார், கால்நடை ஆய்வாளர்கள் வந்து ஒரு தோராயமா 1800 பேர் இடங்கி காலி பணியிடங்கள் இருக்கு. கால்நடை பராமரிப்பு உதவியாளர் ஒரு 1700 1800 பணியிடங்கள், டோட்டல் வந்து 3000 ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதுல 1800 கால்நடை ஆய்வாளர் எங்களுக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் பர்சன் வந்து பற்றாக்குறை இருக்கு. அதே மாதிரி கிளீன் பண்றாங்கல்ல உங்களுக்கு ஏஜ் அசிஸ்டன்ட், அவங்களோட பற்றாக்குறை கிட்டத்தட்ட 1200 3000 டைமிங் 9 to 3 கேக்குறீங்க. அதுல அந்த 1 மணி நேரத்துல என்ன வித்தியாசம் சார்? அது அப்படி இல்லை. என்னன்னா, இப்ப இருக்க டைமிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில 8 to 12, சாயந்தரம் 3 to 5. இடையில வந்து 3 மணி நேரம் வந்து கேப் இருக்கு. இதெல்லாம் 50 வருடத்துக்கு முன்பு வந்து உருவாக்கப்பட்ட டைமிங் இது. அது என்னன்னா, அந்த காலத்துல வந்து ஒரு தாலுக் ஹெட் குவார்டர்ஸ்ல போய் காலை இருக்கும், காலைக்கு வந்து அந்த விந்து வாங்கிட்டு வந்து தான் போடுவாங்க. இப்போ வந்து எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்லையா? வளர்ந்ததுனால என்னாச்சு, எல்லாமே ஃப்ரோசன் செமன் வந்துருச்சு. நம்ம எப்பனாலும் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் இந்த பணி நேரம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முந்தின பணி நேரமா இருக்கு. அது பிரிட்டிஷ் காலத்து பணி நேரம் அது ஆக்சுவலா. அதனால அதை மாத்தி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் நம்ம பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 4 மணிக்கு வந்து முடிக்கிறாங்க. அந்த மாதிரி
எங்களுக்கு என்னன்னா வந்து அவசர சிகிச்சை பண்ணி வேற எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஏன்னா ஹியூமன்ஸ்லாம் ஆம்புலன்ஸ் வச்சு அவங்க ஆஸ்பத்திரி கொண்டாடுறாங்க. ஆனால் எங்க இதில் அப்படி கிடையாது. நாங்கள் தான் அனிமல்ஸ் ஏதாவது திடீர்னு ஒரு விஷக்கடியோ ஒரு ஆபத்தான ஒரு விபத்தாக இருந்தாலும் நாங்கள் தான் அங்கே போக வேண்டியிருக்கு. ஸோ அதனால 9 to 3 வந்து தொடர் சிகிச்சை பண்ணி நேரமாக கொடுத்துட்டு இடையில ஒரு 1/2 மணி நேரம் ஒரு லஞ்ச் டைம் கொடுத்துட்டு மீதி நேரம் அவசர சிகிச்சை அது மாதிரியான இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா தொடர்ந்து விவசாயிகள் பலன் பெறுறது. அனிமல்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்றவங்கலாம் பூவர் ஃபார்மர்ஸ் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எங்களை தான் சிகிச்சைக்கு நாடி வருவாங்க. 12 to 3ங்கிறது பெரிய கேப். இப்போ நான் கண்டினியூஸாக பண்ணும்போது நிறைய ஃபார்மர்ஸ் இன்னும் வருவாங்க. கொஞ்சம் பேர் காலையில் இப்போ நாங்கள் இதை கேட்குறதே வந்து பால் ஊற்றுற டைம் தான். நார்மலாக பால் ஊற்று முடிச்சு ஏற்றுற டைம் வந்து 8:30 உங்களுக்கு. அப்போ அவர் சாப்பிட்டுட்டு 9 மணி தான் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியும். அதே மாதிரி வந்தீங்கன்னா சாயந்தரம் 4 மணிக்கு அவர் பால் கறக்கக்கூடிய டைம். இதுக்கு இடையில கொடுக்கும்போது அவர் பால் கறப்பாரு, வேலை முடிச்சோடனே எங்களை வருவார். நாங்களும் எதுவும் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கு அனிமல்ஸை பார்க்கறனாலும் அவர் பால் கூட இருக்கும்போது நாங்கள் போய் பார்க்க முடியும். நாங்கள் சொசைட்டி டைமிங்கு கண்டினியூஸ் சிகிச்சை சார். நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இதில் ஒரு மாடுக்கு அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். 12 மணிக்கு ஆனவுடனே நாங்களும் அர்ஜென்ட் காட்டுவோம். இப்போ எங்களுக்கு வேற எக்ஸ்டென்ஷன் ஒர்க்குக்கு நான் போக வேண்டியது கண்டினியூஸாக கொடுத்தா முடிச்சுட்டு நான் எங்கள் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் பண்ணிக்குவோம். அனிமல் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூஸாக நடைபெறும் சார். இதை வச்சு தான் மெடிக்கலுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்களும் அதே மாதிரி தான் கேட்குறோம் சார். இதை மட்டும் நிறைவேற்றி கொடுத்தா எங்களோட பணிகள் வந்து இன்னும் அனிமல்ஸுக்கு சர்வீஸ் நல்லா இருக்கும். அனிமல்ஸுடைய உயிரும் சேவ் பண்ண சொல்லுங்க. ஒரே ஒரு சார், இப்போ நீங்க போயிட்டு வர பணிகளுக்கு அரசு வாகனங்கள் வாங்கலாம் இல்லை உங்களோட ஓன் வாகனத்தை யூஸ் பண்ணுறீங்களா? பஸ் தான் சார் எங்களுக்கு அளவு இல்லை. பஸ் கவர்மெண்ட் பஸ், கவர்மெண்ட் பஸ் இல்லை பிரைவேட் பஸ் எதுனாலே போகலாம். பேருந்துல தான் எங்களுக்கு சென்று வர அனுமதி இருக்கு. சில கிராமங்களில் பேருந்து வசதி இல்லாத கிராமங்களும் இருக்கு. அதை நாங்கள் பேர சேவை செஞ்சுட்டு தான் இருக்கோம். எங்கள் சொந்த செலவில் போய் கொடுத்தோம். பதவி உயர்வே இல்லாமல் இருக்கும். ஆமாம் சார், எங்கள் டிபார்ட்மெண்ட்ல சார் இல்லை சார். இப்போ வந்து 3000 பணியிடங்கள் இருக்கு. அதனுடைய ப்ரொமோஷன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 411 போஸ்ட் தான் ப்ரொமோஷன் போஸ்ட். ஆக்சுவலி சார் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் போஸ்ட் கம்மியா தான் இருக்கும். வேற டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் போஸ்ட்ங்கிறது இப்போ எங்க இதுல ஏடி ஜேடி அடிஷனல் டைரக்டரோட போஸ்டோட எண்ணிக்கை 411 தான். 3000 போஸ்ட்டுக்கு 12.5%. அதே இது வந்து இந்த காரணங்களை தான் மெடிக்கலுக்கும் டாக்டர்ஸ் வெட்டனரி டாக்டர்ஸுக்கும் டைம் பவுண்டில் 8 வருஷம் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. டைம் பவுண்டு ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொண்டு வர முடிஞ்சதுன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் இன்ஸ்பெக்டர்ஸ், சீனியர் வெட்டனரி இன்ஸ்பெக்டர் எல்லாம் இருக்கு. வெட்டனரி நர்சிங் அசிஸ்டன்ட், சீனியர் வெட்டனரி நர்சிங் அசிஸ்டன்ட் நம்ம கொண்டு போயிட்டோம்னா இன்ஸ்பெக்டர் பேரே எடுத்துடலாம் சார். அதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை பாருங்க சார். அதே மாதிரி அந்த 240 சப்சென்டர்ஸ் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணும்போது அந்த 143 ஆம்புலன்ஸ் வர மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அந்த 143 ஆம்புலன்ஸ் வரும்போது ஆவரேஜா ஒரு 6 நாளைக்கு 2 வில்லேஜ் ஒரு வாரத்தை கவர் பண்ணா 1716 வில்லேஜ் கவர் ஆகுது. அதே 240 பண்ணோம்னா 1680 ஆட்டோமேட்டிக்கா சப்சென்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண தேவை. அவங்க க்ளோஸ் பண்ணாதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. நீங்க க்ளோஸ் பண்ண வேண்டாம், இந்த ஆம்புலன்ஸை யூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி அவங்க சார். இப்போ இன்னொரு இந்த தாக்கான பிரச்சனைனா சார், தலைமை சங்கத்தில் இருக்க பேரவாய் மெம்பர்ஸ் வந்து கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா இங்கே வசதியாக இருக்கும் சார். நாங்கள் 4 நாள் கேள்வி கேட்குறோம். அதை நீங்கள் சொல்லாதப்ப நாங்கள் வந்து எங்கள் மாவட்டத்தின் சார்பாக தான் கேட்குறோம். தனிப்பட்ட முறையில்